நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். இந்த லெக் ப்ராப்ளத்துக்காக நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. கூடவே இன்னொரு நண்பர் புறாங்களுக்கு பவுட்ரு கோட்டிங் எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாரு. அப்புறம் ஓல்டு ப்ரீடுங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இந்த லெக் ப்ராப்ளத்தை பற்றி இப்போ ஒரு வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு வேறு கண்டென்ட்டுக்கான வீடியோ நான் போடுறேன். இந்த லெக் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா, கூண்டில் கால்சியம் குறைபாடு இருந்தால் வரும். புறாங்களுக்கு அதிகமான செரிமான கோளாறு வரும்போது புறாங்க சிக்ஸுங்களுக்கு அதிகமான தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீட் பண்ணோம். அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமில் அந்த பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணோம். இதுமாரி அதிகமாக ஃபீட் பண்ணும் போதும் அந்த லெக் ப்ராப்ளம் வரும். அந்த கேஜில் மோஷன் ரொம்ப குட்டிங்க தண்ணியாக போனாலும் அது கேஜினால் ஃபால்ட் ஆகி அப்படி கால் பெண்ட் ஆகிற ஃபால்ட்டும் வரும். இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, பவுலில் மண்ணுங்க கொட்டி வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா இப்போ பலகெல்லாம் நான் கேஜ் புதுசாக அடித்ததுக்கப்புறம் அது புறாவோடைய இறகுங்களே எடுத்துகிட்டு போயிட்டு கேஜ் செட் பண்ணுற மாதிரி நம்ம விட்டுறோம். ஒன்ஸ் அது செட் பண்ணிச்சு அப்படின்னா அதை கலைக்க மாட்டோம். திருப்பி அதை கலைக்க மாட்டோம். அதில் பேன் எதுனா இருந்தது அப்படின்னா ரசகரப்படுத்த மட்டும் அந்த கேஜ் அதுங்க சேஞ்ச் பண்ணுற டைமில் குஞ்சுங்க பெருசாகி வெளியில் வர டைமில் நம்ம அதில் ரசகற்புரம் மட்டும் தூள் பண்ணி தூவிடுவோம். அதில் எதுனா பேனுங்க பூச்சிங்க எதுனா இருந்தாலும் செத்துரும், ஓடிடும் அங்கேருந்து. அதனால் நெக்ஸ்ட் டைம் அதே இடத்துல நம்ம முட்டை வைக்கும் போது குட்டிங்க வைக்கும் போது அந்த ஒரு கிரிப்னஸ் இருக்கும். அதனால வராது. இன்னொரு விஷயம் கிளைமேட் சேஞ்சிங்னால புறாங்க அதிகமாக தண்ணி குடிக்கும், சுக்காங்களுக்கு போகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இதை நியூட்ரலைஸ் பண்ணணும் நம்ம. இப்போ நான் நாட்டு முறையில் தான் பண்ணுறேன். இங்கிலீஷ் மெடிசனில் நம்மளுக்கு நியூட்ரலைஸ் பண்ண தெரியாது. அதனால் நாட்டு முறையில் தான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது அப்படின்னா, கோவை இலை எடுத்துகிட்டு ஒரு 20 இலை எடுத்துகிட்டு நம்ம குடிக்கிற தண்ணி 1 லிட்டரோ 2 லிட்டரோ இல்லை ஒரு 3 லிட்டரோ இல்லை அதிகபட்சம் ஒரு 5 லிட்டரோ வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 20 இலை 25 இலை எடுத்துகிட்டு கிழிச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதை ஆற வச்ச தண்ணியை புறாங்களுக்கு வைக்கணும். இப்படி வைக்கும் போது புறாங்க கழிச்சலுக்கும் போகாது, சுக்காகவும் போகாது, கூடவே இந்த மாதிரி சிம்டம்ஸும் வராது. இது நம்ம தண்ணி மூலியமாக தீனியில் கரெக்ட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன். இன்னொன்று, புறாங்க நம்ம ஒரு சிலர் வெளி மேய்ச்சலில் வளர்ப்பாங்க, ஒரு சிலர் கேஜ் உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படின்னும் போது கால்சியம் சத்து குறைபாடு வரலாம். இந்த கால்சியம் சத்து குறைபாடு வரும்போது நாட்டு மருந்து கடையில் சுண்ணாம்பு கட்டி கிடைக்கும். இந்த சுண்ணாம்பு கட்டி வாங்கிட்டு பானையில் ஒரு 5 லிட்டர் தண்ணி வச்சு அந்த அளவுக்கு பெரிய பானை வாங்கிட்டு அதில் இந்த சுண்ணாம்பு கட்டியை தூள் பண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும். இப்படி கொதிக்க வைக்கும் போது அந்த சுண்ணாம்பு நல்லா கொதிச்சு வரும்போது இறக்கி ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு எல்லாமே கீழே ஃபார்ம் ஆகிடும். மேலே வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். அந்த தண்ணியை நம்ம குடிக்கிற தண்ணியில் சாதாரண தண்ணி வைக்கும் போது குடிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரணும். இப்போ ஒரு லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க, 2 லிட்டர் தண்ணி வைக்கிறீங்கன்னா 1 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸு இதுமாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு வரும்போது புறாங்களுக்கு அந்த கால்சியம் சத்தம் கிடைக்கும். இது நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடு. கூடவே எக்ஸ்ட்ராவாக நம்ம கிரிட் இல்லாமல் போடுறோம். ஆனால் கிரிட்டுக்குன்னு ஒரு மெத்தடும் இருக்குது. கிரிட்டு நீங்கள் தப்பாக வச்சாலும் புறாங்களுக்கு செரிமான கோளாறு பிரச்சனை வரும். இந்த கிளைமேட் மாறுற கண்டிஷன்லலாம் எப்பவுமே செரிமான கோளாறு பிரச்சனை எப்போல்லாம் வருதோ அந்த டைம்லாம் கிரிட்டில் கூண்டு உள்ள வச்சே இருக்கக்கூடாது. வாரத்தில் சும்மா 2 டைமோ இல்லை 3 டைமோ ஒரு கை நம்ம புறாங்களுக்கு தீனி போடுற மாதிரி அள்ளி போட்டுட்டு விட்டுறணும். நார்மல் கிளைமேட் இருக்கும் போது மட்டும் புறாங்களுக்கு நம்ம கிரிட்டு எனி டைம் கூண்டுலேயே வைக்கலாம். இந்த கிரிட்லேயே இந்த சாம்பலும் நம்ம அதிகமாக அடுப்புக்கறி சாம்பல் ஏதோ ஒரு சாம்பல்னு யூஸ் பண்ணுறோம். ஆனால் முறையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வாழை மட்டை எரித்த அந்த சாம்பலை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாட்டு சாணத்தில் எரித்த சாம்பலை மட்டும்தான் முறையாக நம்ம யூஸ் பண்ணணும். மற்ற எந்த சாம்பல் போட்டாலும் புறாங்க சாப்பிடும். ஆனால்
மற்ற சாம்பிளுங்களை சாப்பிடும் போது புறாங்க வந்து வெயிட் ஏறாது, சுக்கா அடித்த மாரியாக இருக்கும், ஆனால் ஆக்டிவாக இருக்கும். புறாங்களுடைய வெயிட் வந்து கம்மியாக ஆகும். இந்தமாரி மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணும்போது கூண்டில் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லாமல் வரும். சிக்ஸுங்களுக்கும் வந்து புறாங்களுக்கு செரிமான கோளாறு வந்துட்டாலே பெரிய புறாவும் கம்மியாக தீனி எடுக்கும், சின்ன புறாங்களுக்கும் வந்து கம்மியாக வந்து ஃபீட் பண்ணும். அந்த டைமில் வந்து கிளைமேட்டு மாறுற கண்டிஷன் ப்ராப்ளம், இந்த பாடி ஹீட் ஆகிற கண்டிஷன் இதெல்லாம் வந்தது அப்படின்னா சிக்ஸுங்களுக்கு பெரிய புறா வந்து தண்ணியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீட் பண்ணும். அதனாலேயும் வந்து தண்ணியாக மோஷன் போகும், கூண்டில் வந்து ஃபால்ட் வந்தது அப்படின்னா அந்தமாரி லெக் ப்ராப்ளமும் வரும். இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம நல்ல ஜீரண சக்தி இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கணும். நல்ல ஜீரண சக்தி ஆகணும் அப்படின்னா இந்த மழை காலத்துக்கோ பனிக்காலத்துக்கோ வந்து நான் சொன்ன அந்த காய்ச்சல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ பண்ணுங்கள். எல்லா டைமும் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இந்த கோவை இலை எடுத்துகிட்டு வந்து கொதிக்க வச்சு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட ஒரு வாட்டி நீங்கள் வைங்க. இது அவ்வளோ நல்லது. யார் யார் கூண்டெல்லாம் கழிச்சல் மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கோ இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு வரும்போது உங்கள் கூண்டில் தலையாட்டி கூட வராது. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இது நம்ம டீட்டெயிலாக ரொம்ப பெருசாக பேசணும்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குன்றதை நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோவை இலையை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வைங்க. மார்னிங் தான் வைக்கணும், ஈவினிங் நல்ல தண்ணி மாற்றிடுங்க. அதே போல் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த கிளைமேட்டுக்கு வெல்லம் இல்லை பனை வெல்லம் இதே போல் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த பனை வெள்ள தண்ணியை வந்து இல்லை வெள்ளை தண்ணியும் வந்து ஆற வச்சு, பச்சை தண்ணி எப்பவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க இந்தமாதிரி விஷயத்துக்கெலாம். அப்படியே அந்த ஆறின தண்ணியை நீங்கள் வந்து வச்சுருங்க. ஒரு 5 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு ஒரு கோலி உண்டை சைஸுக்கு பெரிய கோலி உண்டை சைஸுக்கு வெல்லம் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து தண்ணியாக வந்து வச்சுருங்க. இதே வெயில் சீசனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயில் சீசனுக்கு வந்து இதே சிம்டம்ஸை வந்து பண்ண முடியாது, இந்த விஷயத்தையே வந்து பண்ண முடியாது. ஆனால் கோவை இலை வந்து நீங்கள் வெயில் சீசனில் வச்சுக்கலாம். ஆனால் வெல்லம் வந்து வெயில் சீசனில் வைக்க வேணாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கல் உப்பு, கஸ்தூரி மஞ்சள் இந்த பவுடரை வந்து தண்ணியில் கலந்து குடிக்கிற தண்ணியில் வந்து வச்சுட்டு வரணும். இப்படி வச்சுட்டு வரும்போது புறாங்களுக்கு வந்து கேங்கரும் வராது. அதே போல் உங்களுக்கு இந்தமாரி ஜீரண சக்திக்கான ப்ராப்ளமும் வந்து வராது. கூடவே வந்து கிரிட்டு நம்ம போடும்போது நார்மல் கிரிட்டு போட்டாலும் சரி, செங்கல் வந்து இந்த கோதுமை சைஸுக்கோ இல்லை கம்பு சைஸுக்கோ நம்ம வந்து தட்டிட்டு செங்கலை வந்து தட்டிட்டு அதில் வந்து ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு கல் உப்பு எடுத்து கல் உப்பை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து அந்த நம்ம கூண்டில் போடுறோமோ இல்லை கூண்டுக்கு வெளியில் போடுறோமோ அந்த செங்கலில் வந்து அந்த உப்பு தண்ணியை தெளித்து விட்டு அந்த செங்கலை வந்து வைங்க. அப்படி வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஜீரண கோளாறு ஃபால்ட்லாம் வராது. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பெரிய புறாங்களுக்கும் வந்து இந்த கால் வரல, முட்டை விட்டால் கால் வரல, இல்லை முட்டையிட மாட்டேங்குது, கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது, சிக்கன்களுக்கு வந்து இந்தமாரி கால் வராத ஃபால்ட்லாம் வருது அப்படின்னு கூண்டில் வந்து வராது. இதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து இந்த ஃபால்ட் எல்லாமே வந்து ரொம்ப குளிர்ச்சியான கிளைமேட்டில் தான் அதிகமாக வரும். நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூண்டில் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மற்ற டாப்பிக்கில் வந்து வீடியோ கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே நாட்டு முறையில் தான் இருக்கும், இன்ஜெக்ஷன் கூட இருக்காது நம்மளோட மெத்தடில். ஏன்னா நான் பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஆள். நம்மளுக்கு நாட்டு முறைகள் பிடிச்ச நண்பர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புறாங்க ஃபால்ட் ஆகும். நாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். எதுனா டவுட்னாலும் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன சொல்யூஷனுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.